வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பாஜகவின் கொங்கு மண்டல மெகா கணக்கா தேர்தல் பிளானோடு சிபிஆருக்கு பதவியா? பயங்கர வியூகம். வாங்க வீடியோவை காணலாம். அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அவர் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதியை ஆக்குவதன் மூலம்தான் கொங்கு மண்டலத்தில் அமோக ஆதரவு பெறும் மகா பிளானில் முக்கிய நகர்வை எல்லாம் செய்து வந்துள்ளது பாஜக. அதாவது ஏற்கனவே கோவையில் 2 முறை எம்பியாக இருந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அடித்ததா செம்சான் தேர்தல் வியூகம் ஒன்று அமைந்துள்ளது. அதாவது கொங்கு பகுதியில் பாஜக வலுவாக இருக்கும் நிலையில்தான் மீண்டும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த தமிழருக்கு மிக முக்கியமான பொறுப்புகளும் பாஜக மேலிடமானது அளிக்கப்பட்டிருந்தா. பாஜகவினர் மத்தியில் இது பெரிய உற்சாகத்தையும் ஏற்படுத்தி வருவதாக தகவலும் வெளியாகிறதா. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் முழுமையாக சொல்லப்போனால் 7 மாதங்களே இருக்கும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்படும் நிலையில்தான் இந்த கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் எல்லாம் இணையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறதா. இதற்கிடையில் தான் தமிழக பாஜக வலுப்படுத்தும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்துள்ளார். பிரதமர் மோடியும் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து கொண்டிருக்காராம். ஏற்கனவே ஏப்ரல் மாதம் சென்னைக்கு, ஜூன் மாதம் மதுரைக்கும் வருகை தந்த அமித்ஷா கூட அடுத்தடுத்ததாக ஆகஸ்ட் 22ஆம் தேதி கூட நெல்லைக்கு வருவாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. நெல்லையில் நடக்கவுள்ள பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷா அவர்கள் பங்கேற்க இருப்பதாகவும் பிரதமர் மோடி கடந்த மாதம் தூத்துக்குடி மற்றும் அரியலூர் மாவட்டங்களுக்கு வந்த நிலையில் அடுத்ததாக திருவண்ணாமலைக்கு அவர் வர இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன. அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பாஜக மேலிடம் மிக முக்கியமானதாக கருதுகிறதாம். மேலிட தலைவர்கள் எல்லாம் நடவடிக்கையின் மூலம் தெரிகிறது. இந்த நிலையில்தான் குடியரசின் துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஜெகதீப் தன்கார் ராஜினாமா செய்த நிலையில் பாஜக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவராக பதவிக்கான வேட்பாளர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளாராம். அது மட்டுமின்றி திருப்பூரைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போது மகாராஷ்டிரா ஆளுநராக செயல்பட்டு வருகிறார். 1998 லோக்சபா தேர்தலில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்ற சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1999 லோக்சபா தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று எம்பி ஆனாராம். அது மட்டுமின்றி கோவையில் பாஜக தொடர்ந்து தமது வாக்கு வங்கியை நிரூபித்து வந்துள்ளதாம். 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 3,40,000 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளார் என்பதே செய்திகள் வெளிவந்தது. 2014 லோக்சபா தேர்தலில் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளில் களமிறங்கிய நிலையில்தான் 3.89 லட்சம் வாக்குகள் பெற்று திமுகவை முந்தி 2ஆம் இடத்தை பிடித்தது சிபி ராதாகிருஷ்ணே என்ற நிலைப்பாடுதான் செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமின்றி 2019 லோக்சபா தேர்தலில் 3,92,000 வாக்குகள் பெற்றார் சிபி ராதாகிருஷ்ணன். இந்த நிலையில் தான் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு 7 மாதங்களை மட்டுமே உள்ள சூழலில் கொங்கு மண்டலத்தின், அதாவது தமிழருக்கு துணை ஜனாதிபதி பதவியை வழங்க உள்ளது. இதன் மூலம்தான் பாஜகவின் வாக்குகள் எல்லாம் முழுமையாக அறுவடை செய்ய முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறதா. பாஜக மேலிடமானது தமிழ்நாட்டிற்கு பாஜக முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதை கொங்கு மண்டல மக்களின் மனதில் இடம்பெறச் செய்யவே இதை பாஜக செய்திருக்கிறது என்பதே செய்திகள் வெளிவந்தன. மேலும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையாக உள்ள கொங்கு வேளாளர் கவுண்டை சாதியைச் சேர்ந்தவர் என்பதும் பாஜக தேர்தல் களத்தில் பிஸியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் அதிமுக செல்வாக்கு செலுத்தி வரும் நிலையில் இந்த நகர்வின் மூலம்தான் மீண்டும் கொங்கு மண்டலத்தில் இந்த வரும் நிலையில் நகர்வுகள் மூலம்தான் மீண்டும் கொங்கு மண்டலத்தின் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே செய்திகள் வெளிவந்தது. அது மட்டுமின்றி கொங்கு மண்டலமானது அதிமுகவின் கோட்டையாகவே விளங்கி வருகிறதா. அதனுடன் பாஜக கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என்றே செய்திகள் வெளிவந்தன. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்